இல்லாட்டியும் சூக்ஷ்ம ஸ்வரூபமாக இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுவா. ஏன் இங்கே இருக்கிற எவ்வளவோ பேருக்கு பெரியவா சொப்பனத்தில் வந்து கூட அனுகிரகம் பண்ணியிருப்பா இல்லையா? ஆனால் நம்மள மாதிரி சம்சாரம் அப்படிங்கிற இந்த சாகரத்தில் கட்டுண்டவாளுக்கு பெரியவா பிரத்யக்ஷ ஈஸ்வரன் அப்படின்னு தெரிஞ்ச பின்னாலேயும் அப்படியே சரணாகதி பண்ணிடணும் அப்படின்னு தோன்றதா? இல்லையே. பெரியவா இன்னும் சரீர ரூபத்தில் இருந்தால் கஷ்டத்தை எல்லாம் பெரியவா கிட்ட சொல்லி நிவர்த்தி பண்ணிட்டு இருக்கலாமே, நம்ம சந்தோஷமாக இருந்திருக்கலாமே அப்படின்னு தானே தோன்றது. பகவானே ஒரு ரூபம் எடுத்துட்டு நேராக வந்த போதும் ஈஸ்வரா நான் உன்னுடையே கலந்துடணும், ஐக்கியமாயிடணும், நான் சரணாகதி அப்படியே சரணாகதி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியா நம்ம நினச்சிக்கிறோம் இல்லையே. கஷ்டத்தையே நினச்சி அதுக்கு நிவர்த்தி தேடுறோம். ஏன்னா இது கலியுகம். நம்ம புத்தி அப்படி தான் யோசிக்க வைக்குமாம். அதுக்கு என்ன அப்போ சொல்யூஷன் அப்படின்னா, நிறையா நாமஸ்மரணை பண்ணணும், சத் சங்கங்களில் கலந்துக்கணும், ஸ்லோகம் சொல்லணும், சத் விஷயங்களை கேட்கணும், நித்தியப்படி அனுஷ்டானங்களை கடைப்பிடிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் பண்ணிகிட்டே வந்தால் சம்சாரத்திலேருந்து பிடிப்பு போய் பகவான்கிட்ட ஒரு ஐக்கியம் வந்துடும். அந்த ஐக்கியமே அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற தத்துவத்தை நம்மளை உணர வைக்கும். அது ஒரு ப்ராசஸ். அப்படியே எடுப்பில் அது வந்துடாது. ஆனால் இதெல்லாம் கடைப்பிடிச்சுட்டே வந்தால் அந்த ப்ராசஸ் தானாக நடக்கும். நம்ம பக்தி மார்க்கத்தில் அடுத்தடுத்த லெவலில் போயிட்டே இருப்போம்.